எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்த வேட்டையின் திரைப்படத்தினுடைய ஃபஸ்ட்டு சிங்கிளாகிய மனசிலாயோ பாட்டு வெளிவந்திருக்கு. பயங்கரமான, நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு தரமான சம்பவமாக இருக்குது அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா மலேசியா வாசுதேவன் அவர்கள் ஒரு பக்கம், யுகேந்திரன் வாசுதேவன் அவருடைய மகனுடைய வாய்ஸ் ஒரு பக்கம் வருது, அந்த கோரஸில் அனிருத் அவர்களுடைய வாய்ஸ் வருது, லிரிக்ஸ்லாம் சூப்பர் சூப்பர் அவர்கள் பட்டையை எடுத்திருக்காரு. பெரட்டி பட்டையெடு நொறுங்கனுண்டா மோனே, உருமி உடையனும் இறங்கி வாணி, முடிய களைச்சி விட்டு நீ நடந்து போனால் நரம்பும் புடச்சிக்குதே கொளுத்தனும் வான அப்படின்னு ஒரு வரி வருது. இது வந்து பேட்ட திரைப்படத்தில் மரணமாஸ் பாட்டில் வரக்கூடிய வரி. முடிய சிலிப்பி விட்டா ஏறும் உள்ளார, அதோடைய சாயலில் இதை கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. அதுமாரி ராமையா அப்படிங்கிறது பாஷாவில் வரக்கூடிய ரா ராமையா, அது ரெஃபரன்ஸ் ஒன்று. அதுமாரி ஜெயிலரில் வரக்கூடிய ரானு காவாலையா, இந்த ரெண்டு ரெஃபரன்ஸும் வர்ற மாதிரி இந்த ரா அப்படிங்கிற அந்த எழுத்தும் ராமையா அப்படிங்கிறதும் வருது. அதுமாரி நீ ராங்கா பார்த்தா சேதாரம் தான், அண்ணன் சொடக்கு போட்டால் சம்பவம் தான், உண்மை சொன்னால் மனசிலாயோ, இது மாதிரி வரிகள். அது மாதிரி இந்த மலையாளி சிலர் அந்த கோரஸாக சேர்ந்து திருச்சி வண்ணல்லே, திரிக்க விட்டா வண்ணல்லே, சேட்டன் வந்தல்லே, சேட்டை செய்ய வந்தல்லே, பேட்டத்துள்ள வந்தல்லே, வேட்டையனல்லே அப்படின்னு அந்த வரும்போது அந்த கோரஸ் கேட்கும்போது ஒரு பயங்கர ஒரு வைப்பு வந்து நமக்கு ஏற்படுத்துது. பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய வாய்ஸில் வரக்கூடிய வரிகள் வந்து பயங்கர ஹைலைட்டு. கண்ணா பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டு, டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டு, விட்டா சிக்காதுடா, கடவுள் பேரில் கலவரம் 100, படைச்சவன் ஓராளுடா, லைஃப் ஒரு வாட்டிமா, லவ் யுவர் டியூட்டிமா, இதில் அவன் கூட இவன் கூட ஒய் போட்டிமா அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு இளைய தலைமுறைக்கு தேவையான ஒரு சிந்தனை இது. இந்த வரிகள், வாழ்க்கை வாழ்கிறது ஒரு தடவை, லைஃப் ஒரு வாட்டி தான், அதெல்லாம் உன் கடமையை மட்டும் செய், உன் வேலையை மட்டும் நீ நேசி, அவங்கூட இவங்கூட எதுக்காக நீ போட்டி போடுற அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக ஒரு சந்தோஷமான ஒரு பாட்டில் வந்து அதுவும் ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிளில் ரொம்ப அற்புதமான ஒரு மெசேஜை வந்து கொடுத்துருக்காரு நம்ம சூப்பர் அவர்கள், அதுவும் சூப்பர் ஸ்டார் மூலமாக. அதுக்கப்புறம் ஹண்டர் வந்துட்டார் சூடு கண்ணா, ஹண்டர் சூடு கண்ணா வந்துட்டார் டூடு கண்ணா, இப்படி சூடு கண்ணா அப்படிங்கிறது திரும்ப 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 வருது. அது தொடர்ச்சியாக அது ஒரு பயங்கர ஒரு வைப் அது நமக்கு ஒரு பக்கம் வந்து கொடுக்குது. இப்படி இந்த பாட்டு ஃபுல்லாகவே சூப்பர் ஸ்டாருடைய காஸ்டியூம்ஸ், அதுமாதிரி ரக்ஷன் ஒரு பக்கம், மஞ்சு வாரியார் ஒரு பக்கம், அனிருத் ஒரு பக்கம், இவங்க எல்லாம் சேர்ந்து சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஆடுறாங்க. நமக்கு தேட்டரே இந்த காட்சியில் வந்து பயங்கரமாக ஆட போகுது. பயங்கரமாக தேட்டர் ஸ்க்ரீன்னா கிழிய போகுதுங்கிறத சந்தேகமே இல்லை. அதுவும் சூப்பர் ஸ்டார் பிளாக் அண்ட் பிளாக்கில் ஆடும்போது அப்படி இருக்குது. நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு தரமான சம்பவமாக இருக்குது இந்த பாட்டு. நீங்கள் பாருங்கள், காவாலையா பாட்டெல்லாம் விட தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் இந்த பாட்டை அடிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா மஞ்சு வாரியார் அவர்கள் ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டாருக்கு பேரா பண்ணுறாங்க, அவங்களும் ஒரு டான்ஸில் பட்டையை கிளப்பியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் போடக்கூடிய ஸ்டெப்ஸும் அவ்வளோ சூப்பராக அதிரடியாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு சிங்கிளே இப்படி ஒரு சம்பவமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இதுக்கு அடுத்தடுத்து வரப்போகிற பாடல்கள்லேருந்து, பிஜிஎம்லேருந்து, டீசர், ட்ரெய்லர், ஹோல் மூவி எல்லாமே பட்டாசாக இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முன்னோட்டம் தான். நீங்கள் இந்த பாட்டை கேட்கணுன்னா அதுக்கான லிங்க்கை நம்ம கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறோம், போய் மறக்காமல் கேளுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு இந்த பாட்டுங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.